ஆவியானவரை உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. புதிய நாளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆபகுக் 2வது அதிகாரம் 3வது வசனம். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயம் வரும், அது தாமதிப்பதில்லை. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் கொடுத்த தரிசனங்கள், கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த வசனங்கள், கர்த்தர் நமக்காக ஊழியர்கள் வழியாக பேசின வார்த்தைகள், கனவுல தரிசனங்களை கொடுத்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்ற அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவனாயிருக்கிறார். உங்களுக்கு கொடுத்த தரிசனத்தை கர்த்தர் நிச்சயமாகவே நிறைவேற்றி தருவார். ஒருவேளை உங்களுக்கு அது தாமதிப்பது போல தெரியலாம். ஆண்டவரே, நான் எத்தனை நாளாக காத்திருக்கிறேன் என்று சொல்லி கூட அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஒரு நாளும் வாக்கு மாறாத தேவர். அவர் உண்மை உள்ள தேவன். தாம் சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிடுகிற தேவனே இல்லை. இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களுக்குன்னு கொடுத்திருக்கிற தரிசனம், வாக்குத்தத்தங்கள், கர்த்தர் உங்களுக்குன்னு கொடுத்த எல்லாவற்றையும் அவர் தர உண்மை உள்ளவராயிருக்கிறார். அது இனி தாமதிப்பது இல்லை என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கு தான் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். வாக்குத்தத்தத்தை எவ்வளோக்குள்ள நீங்கள் விசுவாசிக்கிறீங்களோ, அதை அறிக்கை செய்கிறீங்களோ, அந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமென்.